Hello friends, welcome to Fantasy Guru YouTube channel. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணி ஆல்னு கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற செகண்ட் T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 ஜூன் நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் சேம் அதே வெனு தான், பார்படாஸ்ல தான் அந்த மேட்ச் நடக்குது. ஓடிஐ மேட்சா இருக்கட்டும், அடுத்த லாஸ்ட் T20 மேட்ச் வரையும் இதே வெனுல தான் பிளே பண்ண போறாங்க. இப்ப இந்த வெனுவோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வெனு ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு ஹியூஜ் ஸ்கோர் மேக் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் இருந்து ஒரு 170 இருந்து ஒரு 200+ வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். T20 ஆவரேஜா அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்களுக்கு பேட்டிங் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுலயும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீம்ல ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேல கொஞ்சம் ஸ்விங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்விங்ல பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 ஓவர் மட்டும் தான் அந்த ஸ்விங் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே டேஸ் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வெனுல அந்த மேட்ச்லாம் பார்க்கும்போது டேஸ் வின் பண்ற வெஸ்ட் இண்டியன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங்காவே சூஸ் பண்றாங்க. காரணம் என்ன அப்படிங்கிறத தெரிய மாட்டேங்குது. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்க வின் பண்ணிட்டு வராங்க. பட் ஏன் சேசிங்க சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு இது தெரிய மாட்டேங்குது. பட் இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சா இருக்க போது வெஸ்ட் இண்டீன்ஸுக்கு. ஏன்னா ஓடிஐ தான் லாஸ் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இந்த T20 ஜெயிச்சாகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் அவங்க கொடுக்குற பிக்சர் பேட்டிங் எல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் வேணா சூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் பவுன்சஸ் நல்லாவே ஆகும். அந்த பவுன்ஸை கொஞ்சம் கரெக்டா கழிச்சு பேட்ஸ்மேன் பிளே பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் பவுண்டரிஸ்ல ரொம்ப லாங் பவுண்டரிஸா இருக்கிறதுனால கடைசி வரையும் பாலை பார்த்து டைமிங் பண்ணி பிளே பண்ற மாதிரி இருக்கும். அது ஒரு ஹிண்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம பிச்சு அதாவது யூஸ்டு பிச்சை ஆக ஆக ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ பர்டிகுலர் செகண்டா போல் பண்ணும்போது ஸ்பின்னருக்கு கொஞ்சம் விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் ஒன்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்களுக்கு தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் ஒன்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரோ ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், இது ரெண்டுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் 11 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் 11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்றவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் கொடுக்குறாங்க. அண்ட் லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸல் 11 ஆப் தான் இருக்கும். ஸோ நம்ம எக்ஸல் 11 ஆப்பும் மற்ற ஆப்பும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மணி டிஃபரன்ஸ் வைஸ்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ்ல வர அமௌண்ட்டை வச்சு கூட நீங்க 1 or 2 டீம் எக்ஸ்ட்ரா நீங்க பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம லோவஸ்ட் பீப்புள் பிளே பண்ணிக்கிட்டு ஒரு ஆப்பா இருக்கு. அண்ட் ஹெட் டு ஹெட் ஃபேண்டசியும் இதுல அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் 100% ரியல் யூசர்ஸ் தான் இதுல பிளே பண்றாங்க. சிஸ்டத்தை வச்சு யூஸ் பண்றதோ கம்ப்யூட்டர் வச்சு இது பண்றதெல்லாம் கிடையாது. 100% ரியல் யூசர்ஸ் தான் இதுல பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப்பாவும் இருக்கு. நீங்க 30 செகண்ட்ல இதுல அமௌண்ட் வித்ட்ராவலும் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததா ரீசெண்ட் ரெக்கார்ட் பார்த்தோம். ஸோ ரீசெண்ட் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 T20 ஒரு ஆவரேஜா இப்போ லாஸ்டா அந்த மேட்ச் தான் இந்த வெளியில் அந்த மேட்ச் தான் வந்திருக்கு. அதுல 183 அப்படிங்கிற மாதிரி ரன் அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிட்டு. அது டோட்டல் விக்கெட்ஸ் 19 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபாஸ்ட் பவுலர் 11 விக்கெட்டும் ஸ்பின்னர் 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஹெட்வெட் ரெக்கார்ட் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 5 T20 7 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி பிளே பண்ணிருக்காங்க. அதுல வெஸ்ட் இண்டியன்ஸ் ஒரே ஒரு மேட்சஸ் தாங்க வின் பண்ணிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் மேட்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா தான் வின் பண்ணிருக்காங்க. அடுத்தா ரெண்டு டீமும் கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பாத்துறோம். சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் லாரா வார்பட், டாமி பிரெஸ்ட் ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. மசனா கப், ஹென்ரி கிளார்க், ஸ்மித், ட்ரையன், டிராக்சன், மெசோ தான் அந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். மல்பா, ககா அண்ட் கிளாஸ்
ஸோ இதான் சவுத் ஆப்பிரிக்கா டீம்ஸா ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அதை வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ், குயான் ஜோசப் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. கிரமெண்டர், கேம்பல், ஸோ கேம்பல் தான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஹென்ரி, கஸ்னாபி அண்ட் கிளாஸ்கோ, அலனே, கிளாஸ்டவுன், அஃபி ஃபிளெச்சர் அண்ட் கரிஸ்மா. ஸோ இதுதான் வெஸ்ட் இண்டீஸ் உமன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கூட டீமா வந்து இருக்கு. இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ண முடியும் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸ் 100% 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. அண்ட் லாஸ்ட் மேட்ச் கிளாஸ்டோ நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்தனால அவங்களுக்கு ஒரு 4 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணிட்டாங்க. அபி ஃபிளெச்சர் 3 ஓவர், கரிஸ்மா 4 ஓவர் வரையும் போல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலனே 3 ஓவரும், கிளாஸ்கோ 1 ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ல பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுல லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ இந்த பவுலிங் ஆப்ஷனோட முடிச்சிட்டாங்க. இன்கேஸ் செகண்டா பால் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் தேவை அப்படின்னா ஹென்ரிக்கு ஒரு 1 or 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதே சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரையான் 4 ஓவர், மசானா கேப் 3 ஓவர் வந்து போல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மல்வா 4 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்கா 2 ஓவர், கிளாஸா 3 ஓவர், டிரக்சனுக்கு 1 ஓவர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருந்தாங்க. ஹென்ரி கிளார்க் 2 ஓவர். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல போல் பண்ணியிருந்தாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி செகண்டா போல் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ல தான் அவங்க பவுலிங் ஆப்ஷன்ல இருக்க போகுது. ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் லாலா வால்வர்டும் டாமி பிரஸ்ட் 2 பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. லாஸ்ட் மேட்ச் டாமி பிரஸ்ட் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓடிஐ மேட்ச் கடைசி மேட்ச் என்ன ஆப்ஷன் இருந்துச்சோ அதே பொசிஷன்ல வந்து நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா சப்போர்ட்டிங் இருந்துச்சு, நல்லா பிளே பண்ணியிருந்தாங்க. பட் இந்த மேட்ச் அதே அளவுக்கு ஸ்கோர்ஸ் கொண்டு போவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ நம்ம அந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஆவரேஜா ஒரு 25 to 30+ ரன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் டாமி பிரஸ்ட் இருந்து. அதே லாலா வார்வட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் இந்த T20 ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப சுத்தப்போ கொஞ்சம் பவர் பிளேல கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. அந்த விக்கெட்டும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ்டோ சம்திங் அந்த பிளேயர்ட்டு தான் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருந்தாங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, லாஸ்ட் மேட்ச் மாதிரி இருக்காது. அவரோட பேட்டிங் ஸ்கேல் அப்படியே சேஞ்ச் ஆயிருது வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா ஒரு 30ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்ச் சார் பொறுத்த வரைக்கும். ஸோ லாலா வார்வர்ட் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாங்க. டாமி பிரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இப்போ கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து செகண்ட் பேட்னா நீங்க ஒரு 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஸ்மால் லீக்ல கண்டிப்பா அந்த டாப் ஆர்டர்ல இருக்கிற இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக்கா தான் வந்து இருக்க போறாங்க. அண்ட் மசானா கேப், ஸோ மசானா கேப் மினிமம் 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்றாங்க. அதுல கண்டிப்பா 1 அல்லது 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராக வந்து இருக்க போறாங்க மசானா கேப்பை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்புள்ள பிளேஸ்லயும் வந்து இருக்கனால கண்டிப்பா ஒரு ஸ்மால் லீக்கோட நீங்க கேப்டன்ஷிப்பாவே உங்களை கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சேஃபான பிக்கா தான் வந்து இருக்க போறாங்க. அண்ட் ஹென்ரி கிளார்க், ஸோ ஹென்ரி கிளார்க்கை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் கம்மிங்க. ஏன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் மீடியம் பேஸ்ல பார்த்தீங்கன்னா மசானா கேப், டிராக்சன், காக்கா அண்ட் கிளாஸ். ஸோ டிராக்சனை தவிர்த்துட்டாலும் கிட்டத்தட்ட 3 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹென்ரி கிளார்க்கோட பவுலிங் ஆப்ஷனை கம்மி பண்ணிடுறாங்க. 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அந்த 2 ஓவர்ல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் டாப் ஆர்டர்ல பேட்டிங் ஆர்டர் வந்துடுறாங்க. ஸோ நமக்கு பொறுத்த வரைக்கும் டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸை தான் மோஸ்ட்லி நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ இதுல லாலா வார்வர்ட், டாமி பிரஸ்ட்டை தவிர்த்துட்டு மசானா கேப், ஹென்ரி கிளார்க் அண்ட் ட்ரையான் 3 டபுள் ஆப்ஷன் பிளேயர் டாப் ஆர்டர்ல வந்துறனால இந்த 3 பேருமே நம்ம போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இதுல ஒரு சின்ன இன்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிளார்க்கை மட்டும் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு செகண்ட் ஆஃப் போல்ல நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான பிளேயர் தாங்க. T20 நல்லாவே ஸ்கோர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் 20+ நல்லாவே பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் மட்டும் கொஞ்சம் ஏர்லியான விக்கெட் வந்துருச்சு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 25+ ஸ்கோர் வரையும் ஆவரேஜா அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ட்ரையான் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், செகண்டா பவுல் பண்ணும் போது பெரிய அளவுக்கு அந்த விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ லாஸ்ட் மேட்ச் செகண்டா பவுல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ட்ரையானை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டா இந்த மேட்சஸ்ல வெனுல பெருசா விக்கெட்ஸ் எதுவும் எடுத்தது இல்லைங்க.
ஏதாச்சும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஸோ ஓடியிலே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒரு விக்கெட் அப்படி தான் கிடைச்சிருந்துச்சு. T20ல என்ன ஒரு பிளஸ்னா 4 ஓவருமே பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துட்றாங்க. அது ஒரு பிளஸ்ஸா வந்திருக்கு. ஸோ ஒரு ஓவர் 2 ஓவர் கொடுக்குறாங்க. ஸோ ஹென்ரி கிளார்க் மாதிரி ஒரு 2 ஓவர் தான் கொடுக்குறாங்கன்னா நான் ட்ரையான நீங்க ட்ரை பண்ணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். பட் 4 ஓவருமே பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது ஒரு விஷயமா இருக்கு. அப்ப 4 ஓவர் பவுல் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஸ்டார்டிங்ல விக்கெட் இல்லாம கடைசி ஓவர்லயாச்சும் கண்டிப்பா ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது பவுலிங்ல இருந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருது. அண்ட் ஒரு கேட்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா ஒரு கேட்ச் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சிருவாங்க. ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட். இதெல்லாம் ஓவராலா ஒரு 40ல இருந்து ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது அவங்களுக்கு அந்த பவுலிங்ல இருந்தே வந்து கிடைச்சிருது. பேட்டிங்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்டா பேட் பண்ணாலும் சரி, அவங்க வர்ற டவுனுக்கு பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஒரு 10ல இருந்து ஒரு 15+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஃபேவரா டீம் மேக் பண்றீங்கன்னா கண்டிப்பா அவங்க ஒரு கிட்டத்தட்ட மீசா ஓவரி கூட பேட்டிங் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்கோர் அடிப்பாங்களாம். பட் சவுத் ஆப்பிரிக்கா ஃபேவரா போகும்போது கண்டிப்பா ஸ்மித்தோட கூட பேட்டிங் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ட்ரையான் வரைக்கும் வந்தாலும் ஒரு 15+ ஸ்கோர் தான் அடிப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட். ஒரு ஓவரால ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்கும். பெரிய அளவுக்கு அந்த விக்கெட் கேப்டன் வைக்கிற அளவுக்கு சுற்றுலா இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்க ட்ரையான பிக் பண்ண இடத்துல ட்ரையான கூட ஹென்ரி கிளார்க்க கூட தவிர்த்துட்டு அந்த இடத்துல ட்ரையானுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். போத் இன்னிங்ஸும் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காவும் வந்து இருப்பாங்க. டிரெக்சன் ஸோ லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதாவது ஹென்ரி கிளார்க்கோட ஒரு ஓவரை எடுத்து டிரெக்சனுக்கு கொடுத்து ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ டிரெக்சன் ஒரு நல்லா தான் பவுலிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுத்துட்டு அப்போ அடுத்த மேட்ச் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட்ல ஸோ எப்படி வின் பண்ண போறோம் அப்படிங்கிற ஆப்ஷன்ல வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குமான்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் மார்க் தான். பேட்டிங்லயும் வந்தாங்க அப்படின்னா ஏன்னா அவங்க டவுன் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கு. இன்கேஸ் பேட்டிங் ஆடுற வந்தாங்க அப்படின்னா ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீசோ நீங்க கேன்சல் பண்ண தேவையில்ல. இந்த அளவுக்குலாம் பேட்டிங் ஆடுற சவுத் ஆப்பிரிக்கா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ்லாம் அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. மல்பா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு இப்போ நான் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக் போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்றாங்க. தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மல்பா விக்கெட்டை வந்து எடுத்துறதுனால தான் ட்ரையானுக்கு பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற சொல்லுவேன். எனக்கு மல்பா டெத் ஓவர்ல பவுல் பண்றாங்க. சம்டைம்ஸ் அந்த அளவுக்கு ஆப்ஷன் கூட கொடுத்துறாங்க. கடைசியா அந்த 19 ஓவரை கூட கொடுத்து ட்ரை பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் கம்பேரிசனை பார்க்கும்போது ஸோ நான் சொல்றேன் என்னன்னா போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. போத் இன்னிங்ஸ்ல கூட இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். காக்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாங்க. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா நீங்க ஒரு 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் இப்படிதான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெரிய அளவுக்கு உங்களுக்கு விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. சோ காக்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. கிளாஸ் சோ ரைட் ஆர்ம் மீடியம் ஃபேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். அவங்களோட பவுலிங்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா T20யோட ரெக்கார்ட் ரொம்பவே நல்ல ரெக்கார்ட்ல இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் பெருசா உங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த மேட்ச் டோட்டலி சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க கிளாஸ் இருந்து. நான் பர்டிகுலரா இவங்கள நான் போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ நீங்க சிங்கிள் ஆப்ஷன் ட்ரை பண்றேன்னு நினைச்சீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிருக்கீங்க. இல்ல போத் இன்னிங்ஸ்ல நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்குன்னா நீங்க போத் இன்னிங்ஸ்ல ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ் அண்ட் குயினா ஜோசப் 2 பேரும் இந்த இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. இல்ல ஹைலி மேத்யூஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக். ஹைலி மேத்யூஸ், கேம்பல், ஹென்ரி இந்த 3 பிளேயர்ஸுமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். காரணம் ஹைலி மேத்யூஸ் 4 ஓவர் பவுல் பண்றாங்க. 4 ஓவர் பவுல் பண்ற பட்சத்துல ஒரு விக்கெட் எடுத்துட்டாலும் சோ எக்ஸ்பெக்ட் பண்றதுல ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கிடைச்சிடும். கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா அவங்க பேட்டிங்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50+ ஸ்கோர் கூட எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்கன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ எப்படி பார்த்தாலும் ஹைலி மேத்யூஸ் நான் சுமாலி கூட ஒரு கேப்டன்ஷிப்பா தான் மோஸ்ட்லி 99% இவங்க தான் வந்து கொடுத்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வச்சீங்கன்னா ஹைலி மேத்யூஸ்க்கு வைஸ் கேப்டன் கொடுத்துட்டு மசானா கேப்புக்கு கேப்டன்ஷிப் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். குயினா ஜோசப், கிரமண்டன் ஸோ இந்த 2 பிளேயரோட ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. கிரமண்டனை பொறுத்த வரைக்கும் ஓடிஐல பிளே பண்ற ஐஸ்ல அவங்க பிளே பண்றாங்க. T20ல அந்த அளவுக்கு விக்கெட் வந்து கிடைக்கிறது இல்லை. இன்கேஸ் நீங்க குயினா ஜோசப்பை ட்ரை பண்ணல, கிராண்ட் லீக்ல ரிஸ்கா போறேன், குயினா ஜோசப்பை ட்ரை பண்ணல அப்படின்னு கிரமண்டனை ட்ரை பண்ணிக்கங்க.
குயினா ஜோசப்பையும் ட்ரை பண்ணிட்டு கிரெமண்டமையும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்பவே ரிஸ்கா போயிடும். ஸோ ரெண்டு பேர்ல எனி ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ரெண்டு பேரோட ரீசன்ட் ஃபார்ம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பட் குயினா ஜோசப்போட எக்ஸ்பீரியன்ஸ் கிரெமண்டமும் கிடையாது. பட் எந்த எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் பெருசா அவங்க வந்து ஸ்கோர்ஸ் கிடைக்கல. ஆச்சும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. மத்த மேட்சா டக்கு விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. இந்த மேட்சும் ஆவரேஜா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா கண்டிப்பா குயினா ஜோசப் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்ணா நீங்க அவரை கன்சல்ட் பண்ணவே தேவையில்ல. கண்டிப்பா குயினா ஜோசப் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா நீங்க ஸ்மால் லீக்ல கூட இப்ப கூட ட்ரை பண்ணிக்கலாம். அதே செகண்ட் பேட்னா நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. அந்த இடத்துல கிரெமண்டனா கிராண்ட் லீக்ல நீங்க இப்ப கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. கேம்பல் கேம்பல் ஏன் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க அப்படின்னா ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய விக்கெட் கீப்பரான மெசோ ரொம்ப டவுன் பின் தங்கி தான் வந்து இருக்கு. ஸோ அதுல டாப் ஆர்டர் இன்னிங்ஸ் செகண்ட் டவுன் இறங்கக்கூடிய கேம்பல் ரொம்பவே சேஃபான பிக்கா வந்திருப்பாங்க. கண்டிப்பா பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 30+ ஸ்கோர் வரைக்கும் ஆவரேஜா அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அந்த ரன் அவுட் சப்மிட் கேச்சஸ் மூலியமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல கிடைக்கிற ஃபேண்டசி பாயிண்ட் ஒரு 60 அப்படிங்கும் போது ஒரு 70ல இருந்து ஒரு 80+ ஃபேண்டசி பாயிண்ட் கண்டிப்பா ஒரு சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஸோ கேம்பல் இந்த மேட்ச் நீங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிலர் ஹென்ரியை நான் ஏன் போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா இவங்க பவுலிங் ஆப்ஷன் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் போறாங்க. இன்கேஸ் சவுத் ஆப்பிரிக்கா டேஸை வின் பண்ணிட்டாங்க. ஸோ இல்ல இந்த மேட்ச் வெஸ்ட் இண்டீஸே டேஸை வின் பண்ணி செகண்டா போல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ணிட்டாங்க, ஃபர்ஸ்ட் பேட் பண்றா அப்படிங்கிற சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இல்ல ஹென்ரி பேட்டிங்ல இருந்து ஒரு குயிக் ஃபயர் நாக் 40+ ஸ்கோருக்கு மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா T20யோட பேயர் அப்படின்னு சொல்லலாம். சிலர் ஹென்ரியா வெறும் ஃபர்ஸ்ட் பால் தான் அடிப்பாங்க. 10 பால் அவங்க கரெக்டா கனெக்ட் ஆனா போதும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 ஸ்கோர் அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பவர் ஹிட்டரான பிளேயரா வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஹென்ரி ஒரு 1 or 2 ஓவர் ஆச்சும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன் ஹென்ரி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. செகண்டா பேட் பண்ணாங்கன்னா 50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். கஸ்னாபி கஸ்னாபியை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆடுற ஒரு பினிஷிங் ரோலர் எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அப்படிங்கிற மைண்ட்ல ஆடக்கூடிய ஒரு பிளேயர்னால ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வேணா இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. கிளாஸ்கோ லாஸ்ட் மேட்ச் இவங்களோட பவுலிங் ஆப்ஷன் ஃபுல் ஃபெயில் பண்ணலங்க. ஒரு ஓவரோட அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மற்ற பவுலர்ஸ் தான் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலயும் கிளாஸ்டவுன் நல்லா பவுல் பண்றாங்க, விக்கெட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால கிளாஸ்கோவுக்கு வந்து பெருசா பவுலிங் ஆப்ஷன் கொடுக்க இல்ல. ஸோ கிளாஸ்கோ ஓடிஐல ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணும்போது ரொம்ப ஒரு இம்பாக்ட் கொடுத்து 3 விக்கெட் சம்திங் மாதிரி எடுத்திருந்தாங்க. அது கிளாஸ்டவுனோட ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற மேட்ச்ல 3 விக்கெட் எடுத்து 4 ஓவர்ல 3 விக்கெட் எடுத்து இம்பாக்ட் கொடுத்தாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு நியூ பவுலர் உள்ள வராங்க அப்படின்னா அந்த நியூ பவுலர் கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் வந்து கொடுக்குறாங்க போத் இன்னிங்ஸ்லுமே. ஸோ அப்ப நான் ரிஸ்க் எடுக்க தயார் நினைச்சு நீங்க ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா அந்த நியூ பவுலரை ஒரு டீம்ல ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க டோட்டலி ஒரு இம்பாக்ட் ரோல் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல கிளாஸ்டவுன் அண்ட் கிளாஸ்கோ 2 பேர்ல எனி ஒன் பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா. ஏன்னா 2 பேருமே ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க இருந்த இம்பாக்ட் செகண்ட் மேட்ச் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ கிளாஸ் டவுன் லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணி 3 விக்கெட் இருந்தாங்க. பட் இந்த மேட்ச் அப்படியே சேஞ்ச் ஆகி 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இந்த ரோலை அப்படியே கிளாஸ்கோ எடுக்க போறாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே. ஸோ அதான் சொல்றேன் உங்களுக்கு கிளாஸ்டவுன் தான் சேஃபா போனுச்சுன்னா கிளாஸ்டவுன் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல அதை கொஞ்சம் டிஃபரெண்டா ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா கிளாஸ்கோவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அலனே அலனே பொறுத்த வரைக்கும் பெருசா இம்பாக்ட் வந்து கிடைக்கிறது இல்ல. ஸோ ஓடிஐயா இருக்கட்டும் T20 இருக்கட்டும் இது எந்த ஒருக்குமே பெருசா இம்பாக்ட் வந்து கிடைச்சது. 3 ஓவர் இந்த மாதிரி பவுல் பண்றாங்க. அதுல தெரிஞ்சு 1 விக்கெட் அன்எக்ஸ்பெக்டா ஆனா 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது பெரிய அளவுக்கு இம்பாக்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்க போறது இல்ல. கரிஸ்மா ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அவங்களோட ஓவர்ஸ் கூட 4 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணிடுறாங்க. பட் அவங்களுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா இருக்கிறது இல்லைங்க. இன்கேஸ் வெஸ்ட் இண்டியன்ஸ் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா கரிஸ்மான்றது தாராளமா 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா 1 விக்கெட் இப்படிதான் வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஆஃபி ஃபிளெச்சர் ஒரு லெக் பிரேக் பவுலர். ஸோ இந்த வெனுவலா ஸ்டார்ட்அப்ல சொன்ன மாதிரி தான் ஃபாஸ்ட் பவுலருக்கு இருக்க ஸ்விங்
ஸ்பின்னருக்கு இருக்கிறது இல்ல. அது நல்லாவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் நல்லாவே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணிட்டு போயிடுறாங்க. செகண்டா போல் பண்ற பேட் பண்ற டீம் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. அதாவது செகண்டா போல் பண்ற டீம் கொஞ்சம் நல்லாவே இம்பாக்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்ச அஃபீஃப் ஃபிளெச்சர் ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா 1 விக்கெட் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். செகண்டா போல் பண்றாங்கன்னா 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த ஓடியை பொறுத்த வரைக்கும் அஃபீஃப் ஃபிளெச்சரோட இம்பாக்ட் ரோல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த விருதுல தான் நடந்துச்சு. சோ அப்படி இருக்கும்போது அவங்களோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட் எடுக்காம இருந்தாங்க, 1 விக்கெட் இந்த மாதிரி தான் கிடைச்சிருச்சு. பட் செகண்ட் மேட்ச் அப்படியே சேஞ்ச் ஆனாங்க, 3 விக்கெட் 4 விக்கெட். ஸோ இம்பாக்ட் கொடுத்ததே இந்த பிளேயரா தான் வந்து இருப்பாங்க. ஸோ அதான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அஃபீஃப் ஃபிளெச்சர் கிளாஸ்கோ இந்த 2 பிளேயருமே ஒரு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதுல சினர் ஹென்ரியும் ஒரு இம்பாக்ட் ரோலா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீம்ல ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அம்சம் பாத்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸ் கேப்டன்ஷிப், மசானா கேப் கேப்டன்ஷிப் கொடுத்தீங்கன்னா ஹைலி மேத்யூஸ் வைஸ் கேப்டன், ஹைலி மேத்யூஸ் கேப்டன் கொடுத்தீங்கன்னா மசானா கேப் கேப்டன். ஸ்மால் லீக்ல அதான் சேஃபான ஆப்ஷன், வேற எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்க பண்ண தேவையில்லை. கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா குயினோ ஜோசப், கேம்பல், ஹென்ரி. சோ இந்த 3 பிளேயருக்குமே நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே சவுத் ஆப்பிரிக்கா டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் அதாவது சொன்ன மாதிரி தான் மசானா கேப் ஒரு கேப்டன்ஷிப்பா வந்திருப்பாங்க. கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா லாரா வாவர்ட் அண்ட் டிராமி பிரெஸ்ட், அவங்க 2 பேர்ல இருந்து எனியூல் பிளேயர் அண்ட் ட்ரையான் டிராக்சன். சோ இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.